பகவத்கீதையில அர்ஜுனன்ட்ட பகவான் பேசுற போது செயல்ல தோஷம் இல்லை, அதுல இருக்கிற விருப்பு வெறுப்பை பொறுத்து தான் சொந்தமும் தோஷமும் வெறுப்பும். அதனாலதான் கர்மயோகம், அடுத்து ஞான யோகம், அடுத்தது சந்நியாசம் சம்பந்தமானது இதுலெல்லாம் அவர் பேசும்போது பகவான் சொல்லும்போது பரதகுல சிரேஷ்டனே, பரதகுலத்துல உயர்ந்தவனே அப்படின்னு சொல்லுவது. மனுஷங்களையும் நீ உயர்ந்தவன், பரதகுலத்திலேயும் நீ உயர்ந்தவன். மேய் சுருணோ நிச்சயம், தீர்மானமான கருத்து இருக்கு. இது பத்தி செயல் பற்றி தீர்மான கருத்து இருக்குது. மே சுருணும், என்கிட்ட இருந்து கேளு. சுருணும்னா கேளு, மேனா என்னிடம் இருந்து அப்படின்ட்டாரு. நிச்சயமான கருத்து இருக்கு. எது விஷயத்துனா இது விஷயத்துல. எது விஷயம்னா தத்ர தியாகே, தியாகம் பற்றி பேசும்போது அது விஷயத்துல வருது. ஒண்ணு பலனை மட்டும் விடுறது, இது ஒரு முறை. பலனை மட்டும் விட்டு விடுறது, அதுவும் தியாகம் தான் சொல்லணும். அடுத்து மமதையை மட்டும் விடுறது, செய்யும் போது நான் செய்யறேன் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு, அதை விடுறது. இது ஞான மார்க்கத்தில் உள்ளது. முதல்ல உள்ளது கர்ம மார்க்கம். அடுத்து பக்தியில பகவான் நடத்துறார், பகவான் நடத்தி வைக்கிறார், அவ்வளவுதான். வேற கருத்தாங்க இல்லை. எப்படி ஒரு மைக்கு நம்ம பேசுறத ஒளிபரப்புது, அந்த மைக்குக்கு நான் தான் இதை செய்யறேங்கிற நினைப்பு. அதுக்கு எந்த ஒரு ரிசல்ட், 1000 பேர் இருக்காங்களா 10 பேர் இருக்காங்களா அதை பத்தியும் அது யோசிக்காது. அடுத்து அதுக்கு வேற எதுவுமே இல்லை. அது முழுக்க சரணாகதி பண்ண மாதிரி இருக்கு, நம்ம ஒப்படைச்சிருச்சு, அவ்வளவுதான். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான், ஒரு கருவி. அப்போ இப்படி 3 விதமா இருக்கு. இத கேட்கிறார். இதை நல்லபடியா ஆராய்ச்சி பண்ணிதான் இதை பரப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறார். இந்த கருத்துக்களை நல்ல விதமா ஆய்வு பண்ணிட்டு சம்ப்னாலே பக்குவமா நல்ல முறையில சம்ஸ்கிருத் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சம்ஸ்கிருத்னா நல்ல விதமான பாஷை, தயாரிக்கப்பட்டது, நல்ல விதமாக தயாரிக்கப்பட்ட பாஷை. இப்படி செயல்ல அதோடைய ரிசல்ட்டை விடுறது தியாகம் தான், மமத்தையை விடுறது அதுவும் தியாகம் தான். அடுத்து பகவான் நடத்தி வைக்கிறார் அப்படிங்கிறதும் அது ஒரு தியாக வாழ்க்கை, அர்ப்பணம் இருக்கிறது. இப்போ இந்த புலன்கள் எப்படி ஏமாற்றும் அப்படிங்கிறதையும் கீதையில சொல்லியிருக்காரு. ஒண்ணுக்கு அது தொடர்பு இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் அறிவு பெற தரப்பட்டது. அறிவு பெற பயன்படுத்தாத போது அது அறிவை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறார். அறிவு பெறணும், ஒரு பொருள் எதுக்கு தரப்பட்டதோ அதுக்கு பயன்படுத்தப்படலை அப்படின்னாலே அது சும்மா இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. எப்படி காளை மாடுகளுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு, அதை உழவு போடுறதுல நாம திருப்பி இருக்கோம். அப்ப நமக்கு பெட்ரோல் செலவு இல்லை, போக்குவரத்து செலவு இல்லை, எரிபொருள் செலவு இல்லை, பல விஷயங்கள்ல நம்ம மிச்சம் இருந்தது, லாபம் இருந்தது. அது இயற்கையானது. அந்த மாடுகள்கிட்ட நாம அந்த ஆற்றலை எடுக்காட்டி அது சும்மா இருக்காது. கொம்பை வச்சுட்டு நான் ஒரு பெரிய கொம்பன் அப்படிங்கிறத காட்டு. அப்போ இதே மாதிரி அறிவு பெற தந்த குணங்கள் இருக்க இதுகளை நாம உள்முகமா அகப்பார்வையாட்டம் இல்லாட்டி சாட்சி பாவனையாட்டம் உள்ள பரமாத்மா இருக்கிற திசையை நோக்கி நம்ம திருப்பாத போது இது அறிவுக்கு நேர் எதிரான அழிவை நோக்கி கர்ம எந்திரியங்கள் மூலமா செயல்பட ஆரம்பிச்சு. ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு ஜோடியா, அதாவது ஞான புலன், அறிவு பெறும் புலன் இருக்க, இதுக்கு ஜோடியா ஒரு கர்ம புலனும் இருக்குது கூடவே. அது படக்குன்னு தெரியாது.
ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு நாம அதை பொதுவா சொல்றோம். செயல் புலன்கள், அறிவு புலன்கள் அப்படின்னு. கண் இருக்குதுன்னா அது வந்து அறிவு பெறுறதுக்காக. அதுக்கு ஜோடியான கர்ம இந்திரியம் எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதுக்கு ஜோடியான கர்ம இந்திரியம் வந்து காலை குறிக்கும். கால். அதனாலதான் காலில் என்ன போட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு லிங்க் இருக்கு. சில ஞான இந்திரியங்கள்லாம் சத்துவகுணம் சம்பந்தப்பட்டது, கர்ம இந்திரியங்கள்லாம் ரஜோகுணம் சம்பந்தப்பட்டது. அந்த 2 இந்திரியங்களுக்கும் உள்ள ஆப்ஜெக்ட் இருக்க நுகர்பொருட்கள் வந்து தமோகுணம் சம்பந்தப்பட்டது. இப்படி முக்குணங்களுக்கு நாம எல்லாருமே வந்து ஆட்பட்டுதான் இருக்கு. ஆகாயம் இருக்கு, அதுக்கு வந்து காது அறிவு புலனா இருக்கு, வாய் வந்து கர்ம புலனா இருக்கு. காதுக்கு கேட்டல் அந்த குணம் இருக்கு. வாய்க்கு வந்து அந்த சப்தம் தானே கேட்க முடியும். அப்போ காதுக்கும் வாய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. காற்றுக்கு வந்து கேட்கறது தொடுறது 2 குணமும் அதுல அடங்கி இருக்கு. காற்றுக்கு ஞான புலன் வந்து தோல் பரிசம், அறிவு கர்ம புலன் வந்து கை வந்து எதையும் தோடும். அதுக்காக அதை கொடுத்துருக்கிறாங்க. அடுத்து நெருப்பு இருக்கு, புலன் பஞ்சபுலன்கள் நெருப்பு. இதோடைய குணத்துல வந்து கேட்கறது தொடுறது, பார்க்கவும் முடியுது. காற்றை பார்க்க முடியாது, ஆகாயத்தை பார்க்க முடியாது, ஆகாயத்தை தொட முடியாது. இப்படி ஒவ்வொரு குணம் வந்து கூடுது. அப்போ நெருப்புக்கு வந்து அறிவு புலன் கண், கர்ம புலன் வந்து கால். அடுத்து நீர் இருக்கு. நீர் வந்து ஒரு பூதம். இதோடைய குணம் வந்து கேட்கலாம், சப்தத்தை கேட்கலாம், தொடலாம், சுவைக்கலாம். சுவைக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. கேட்டல், பார்த்தல், தொடுதல், சுவைத்தல். அப்போ நீருக்குள்ள அறிவு புலன் எதுன்னா நாக்கு தான். நாக்குக்கு உள்ள கர்ம இந்திரியம் எது அப்படின்னு பார்த்தா நில உறுப்பு, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து நிலம்ங்கிறது இருக்கு. நிலத்துக்கு வந்து மூக்குக்கு வந்து வாசனைன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா இது ஒரு குணம் இருக்கு. அப்ப அதை கேட்கலாம். மூக்குல வந்து கேட்டல், பார்த்தல், தொடுதல், சுவைத்தல், நுகர்தல்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுக்கு வந்து கர்ம புலனா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா மல உறுப்பு இருக்கு மூக்குக்கு வந்து. இப்படி 5 கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா உலகத்துல உள்ள மைனூட்டு விஷயங்கள் இதெல்லாம் உலகத்துல பெருசா இருக்கும். ஜீவனுக்குள்ள இதெல்லாம் மைனூட்டா இருக்கும், சின்னதா இருக்கும். மூளைக்கு போற நரம்போ இல்ல சில நரம்புகள்லாம் முடியோட ரொம்ப சின்னதா ஒடுக்கமா இருக்கிற நரம்புகள்லாம் இருக்கு. அதுல கூட விஷயங்கள்லாம் பாஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த உலகம்ங்கிறதே வந்து எப்படின்னா எதிலையாவது ஒருத்தரை ஈடுபடுத்தணும். அதோடைய முக்குணங்களுடைய சேர்க்கை தான் உலகம். அப்ப எதிலையாவது ஒருத்தனை ஈடுபடுத்தணும்னு அது விரும்புது. அப்ப அந்த ஈடுபாட்டுக்கு மனம் வந்து ஒத்து போறதுனால அறிவு பக்கம் இல்லாம அந்த அறிவை உள்பக்கமா காட்டாம வெளிப்பக்கமா இந்த உலகியல் ரீதியில நாம செலுத்துறோம். அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுது? செயலுக்கான விருப்பம், செயல்படும் இடம், செயல் புரிபவன், செயலுக்குள்ள பலன், இப்படி எல்லாம் கூடி வருது. இதெல்லாம் எதுக்கு இருக்கு? என்ன விஷயம்? இதுல விஷயம் என்னன்னா, கடவுளை அடையணும்னு சொல்லி வந்தோம், ஆனா உலகத்தை அடையிறோம். அப்படியே கடவுள்கிட்ட வாங்கினா கூட கடவுளை பயன்படுத்தி உலகத்தை எப்படி அடையலாம் அப்படித்தான் மனசு கொண்டு போதை வழிய
உலகத்தை கடவுளுக்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி உலகத்தை கடவுளுக்கு பயன்படுத்துவோங்கிறதுக்கு வந்து அதுக்கு அந்த மென்டாலிட்டி எப்போ வரும்னா நம்ம வரலாற்றுல பார்த்தாச்சுன்னா சத்சங்கத்துலதான் அந்த வாய்ப்பு வருது. ஏன்னா அங்க வந்து சத்தியம் மட்டும் பேசப்படுது, நித்தியம் மட்டும் பேசுறதுனால அதுல வந்து மற்ற அனர்த்தங்களை அனர்த்தங்களை நோக்கி கொண்டு போற விஷயங்கள் வந்து அங்க பேசப்படல. அதுல இருந்து தெளிவா காட்டிடுறாங்க. அங்க வந்து யாரையும் குறை பேசுறது இல்லை. கிருஷ்ணர் வந்து யாரையும் குறை பேசல. கீதையில எங்கேயாவது மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட அவர் சொல்லல. போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல. அதெல்லாம் வந்து ஒன்ன வீழ்த்தும் அப்படிதான் சொல்றாரு ஒழிய குணங்கள்ல தாழ்த்தும் இழிபரவி ஆக்கும் அதைத்தான் சொல்றாரு. மற்றபடி என்கிட்ட வரலாம் வர முடியாது அதுங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய தகுதியை தான் சொல்றாரு. அவர்கிட்ட வந்து அந்த பாரபட்சம் இல்லை, அது மாதிரி காட்டல. அவரே சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, உன்ன மாதிரி நானும் பிச்சை எடுத்துட்டு எம்பாட்டுக்கு போகலாம், செயலே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் ஏன் செயல்படுறேன் அதை பார்த்து நட, நீயும் என்ன பார்த்தாவது தெரிஞ்சுக்க. நான் எந்த செயலுக்கும் ஆசைப்படுறவனும் கிடையாது, செயல் பலன்லயும் எனக்கு ஆசை கிடையாது. எதுவுமே இல்லாம நான் ஏன் செயல்படுறேன்? ஏன்னா உலகம் வந்து என்ன பின்பற்ற ஆசைப்படுது. அப்ப அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், உதாரணமா இருக்கணும். இதே மாதிரி ஆச்சரதி சிரேஷ்ட தத்தத் ஏவ தரோஜன. மனுஷங்க வந்து மாண்பு மிக்கவனை பின்பற்ற ஆசைப்படும் போது அவனும் செயலையும் நடத்தையும் ஒரு உதாரணமா மக்களுக்கு காட்டணும். ஒரு சுலோகம் சொல்லுவாங்க, யதா ததா ராஜா பிதா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் எப்படியோ அப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. இது மாதிரி அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். செயல்கள்ல ரொம்ப தெளிவு வேணும். அதுக்கு இந்த ஸ்லோகத்தை வந்து பகவான் கொடுக்கிறார். 18ஆம் அத்தியாயத்துல அதை பத்தி நல்ல விவரங்கள்லாம் இருக்கு. செயல்ல உள்ள தெளிவு நமக்கு என்ன ஆகும்னா, அதாவது அதுல ஒரு நிறைய சீக்கிரட் கொடுக்குறார் பகவான். எப்படின்னா பலன்கள்ல பலனை எதிர்பாராதுங்கிறார். ஏன்னா எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு பலன் இருக்காது, அது நல்லா தெரியும். எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாத ஒண்ணுல நினப்ப வச்சுக்கிட்டு இருந்தா செய்ய வேண்டிய காரியத்துல எப்படி நம்ம நினப்பு ஜாயிண்ட் ஆகும்? ஆகாது. அடுத்து வந்து விடுபடணும்னு தான் ஒரு செயல்ல நம்மளை இயற்கை வந்து நியமிச்சிருக்கு. விடுபடணும் அப்படிங்கிற அறிவு அந்த இடத்துல தேவைப்படுது. இந்த அறிவு இல்லாத போது மேலும் மேலும் எப்படி நூல்கண்டுல சிக்கல் எடுக்கிறேன்னு சொல்லி மொத்தத்துல ஒண்ணுத்துக்கும் உதவாம ஆகிடுது. அது மாதிரி ஆயிடுது. செயல்ங்கிறது நம்மளை உயர்த்தத்தான் தரப்பட்டது. அதனாலதான் அந்த செயலுக்கு உத்தியோகம்னு பேரு. அது வந்து நம்மளை உயர்த்தும். அப்படி உயர்த்தல வீழ்த்துது அப்படின்னாச்சுன்னா அப்படி ஏன் செயல்படணும், அவசியம் இல்லையே. அதுதான் அவர் சொல்றாரு. எப்படி சுத்தபத்தமா இருக்கிறது நல்லது, சாக்கடையில மிதிச்சுட்டு சுத்தம் பண்ணுவேன்னா அது என்ன அர்த்தம்? அப்படி இருக்கக்கூடாது. செயல்ல ஒரு தெளிவோட இரு. அதை வந்து படிப்படியா விளக்குறாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும்.